இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, நீங்களே சொல்ல மாட்டீங்களா? உங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? சார் எவ்வளவோ சொல்லுவோம் சார். எங்களை ஒரு திட்டு மாமா அப்படின்ட்டுவாங்க. யாராவது கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் சார், குளிக்கவே மாட்டாங்க. சங்கடி எந்திரிப்பாங்க, மேக்கப் ஃபுல்லாக அங்கே இருக்கும், எடுப்பாங்க, சர்ன்னு ஒரு அடி அடிப்பாங்க. செண்டு மூஞ்சில் இருக்கிற கிரீமை பூரா எடுத்து தடவுவாங்க. தடவிட்டு சரி நல்லா இருக்கணுமா அப்படின்ட்டு கிளம்பி ஓடி போயிடுவாங்க சார். ஏதாவது ஒரு பாத்திரத்தை கீழே சாப்பிட்டா ஒரு தட்டை எடுத்து கொண்டு போயினா குனிய முடியாது, குனிஞ்சா இடுப்பை கெடுக்குது அப்படிங்கிறாங்க சார். ஏன் பேசிக்கான ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டீங்க? இல்ல, குனிஞ்சிட்டு நிமிந்தா கிறுகிறுன்னு சுத்துது தலை, அதுதான் பிரச்சனை. காதை தேய்ச்சா குளிக்கிறது இல்ல சார், நிறைய அழுக்கு. அது நிறைய அழுக்கு இருந்து என்ன செய்யறதுன்னா அந்த தோடே இத்து போச்சு சார். இத்து போய் என்ன செஞ்சுன்னா உடஞ்சே போச்சு அந்த தோடு. அவ்வளோ பெரிய சோம்பேறி சார் அது. ஆனா நானே உன்னை காப்பாத்த நினைச்சாலும் விதி வலியது. இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் பார்க்கும்போது சொல்றேன், அப்பவும் மாற மாட்டாங்களா? இன்னும் நிறைய சொல்லலாம் சார், அழுதுருவாங்க. அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சு பேச. இதுவே கம்மியா? ஆமா சார், இது கம்மி. சரி, இன்னும் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். என்ன இப்படி இப்படின்னா அசிங்கப்படுத்துற மாதிரி தான் சொல்லிடுவாங்க சார். ஓ, இது வரைக்கும் உங்களை பெருமைப்படுத்தினாங்க, இனிமேல் தான் அசிங்கப்படுத்த போறாங்களா? பாத்ரூம் போவாங்க சார், தண்ணி ஊற்றுவாங்க, காலில் தண்ணியே படாது. அந்த காலை பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக போயிட்டு வந்த மாதிரி வந்துடுவாங்க. ஏன்னா அந்த காலில் தண்ணியை ஊற்று அப்படின்னு கத்துவேன் கடந்துனா. அது காலையில சார் ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி. தண்ணி ஊத்துனா தூக்கம் போயிருது. அப்ப நான் என்ன பண்றது? தூக்கம் போயிருச்சுன்னா அதனால இப்படி தண்ணி ஊத்தாம வந்துருவேன். சாப்பாடை எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் எடுத்துட்டு போய் ஊட்டி விடுவேன் சார். பட்னியா கிடைக்க மத்தியானம் வரையும் பண்ணிட்டு. சாப்பிடுறதே சோம்பேறியாமா? எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வரணும், அதான் கஷ்டம். இந்த வடிவோட ஒரு படத்துல நான் சும்மாவே இருக்கேன், நான் சும்மா இருக்கவன ஈஸியானு, நான் சும்மா படத்துல கேரக்டரா வச்சிருக்கான்னு நினைச்சேன். நிஜத்துல இப்பதான் பாக்குறேன் நான் அதை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சோம்பேறி நல்ல சோம்பேறி தான். அடுத்து நான் நிறைய வகையில் சோம்பேறி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப மோசமான சோம்பேறின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போதான் தெரியுது எவ்வளோ பேர் சோம்பேறின்னு. ஆஃப்டர் மேரேஜ் தான் அவங்க ரொம்ப சோம்பேறின்னு அவங்களுக்கே ரியலைஸ் ஆகுது. ஓகே, இவர் எந்த வகையில் சோம்பேறி நீங்கள் சொல்லுங்க. வீட்டில் எந்த வேலை சொன்னாலும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாப்புல? ஃபர்ஸ்ட் காலம்பரை ஏஞ்சிக்கிறதுல ஆரம்பிக்கிறதுல இருந்து அப்படியே வரிசையாக சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு காலம்பரை கூட எழுந்துக்கும் போது இப்படி உருள்றாரு அப்படி உருள்றாரு, எந்திருங்கப்பா டைம் ஆச்சுப்பா, வண்டி துடைக்கணும்னு சொன்னீங்கன்னா வண்டிலாம் துடைச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. மேரேஜ் ஆகி 2 months ஆகுது. ஹனிமூனுக்கு பிளான் பண்ணும் பொழுது அவங்க ஊர்லாம் சொல்லிட்டாங்க, கொடைக்கானல் போகிறோம் எல்லாம் ஓகே. கொடைக்கானல் போகிறோம்ல, அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும்ல, எங்கெங்கே போகணும்னு ஒரு டெஸ்டினேஷன் வைக்கணும்ல. எதுவுமே இல்லை. அது அவங்கள பிளான் பண்ண அது சொல்லிட்டேன் சார். எல்லாத்தையுமே அப்புறம் நான் எங்கள் அப்பா கூட வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அப்புறம் நாங்கள் ஹனிமூன் போனோம். இப்போ ஹனிமூனுக்கு சோம்பேறித்தனம் பண்றதுல எனக்கு உண்மையிலே இது எந்த கேட்டகரியில புரியல சார். அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க சார், அவங்க டிராவல் பண்றது இன்ட்ரெஸ்ட் சார். சோ அவருக்குமே ஆக்சுவலி டிராவலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வேற ஒண்ணு ஹனிமூன் தான் டிராவல் பண்றீங்க, அத டிராவல் பண்றது சோம்பேறித்தனமா? அந்த சைடுல இருக்கக்கூடிய பசங்கள் சோம்பேறியா இருக்கிறதுக்கு 50% காரணம்னா மீது 50% நீங்க தான் காரணம். என்ன தாளம் போட்டுறீங்க இப்படி இப்படி? சார் நம்மளதான் சொல்ற, அவள் நம்மளதான் கைத்துட்டு இருக்க. அவள் உண்மைதான். உங்களோட உச்சபட்ச சோம்பேறித்தனம் என்ன? 2018 காலேஜ் முடித்தேன். நான் முடிச்சுட்டு ஆரம்பத்தில் சரி நம்ம ஒரு ஜாப் போகலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது, இல்லை நம்ம கவர்மெண்ட் ஜாப் போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போனோம் அப்படிங்கிற ஒரு ஏம் இருந்தது. இன்ன வரைக்கும் எழுதிட்டே தான் இருக்கு. படிக்கலாம் எடுப்பேன், ஆனால் தூங்கிடுவேன். எப்பயுமே தூங்குறது மட்டும் தான் எனக்கு வேலையாக இருக்கும். காலையில் தூங்குவீங்க? காலையில் ஒரு 4 மணிக்கு அலாரம் வைப்பேன். வைக்கிறதே ஒரு 20-25 அலாரம் வச்சிருவேன். எப்படியோ அது லைனாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வச்சிருவேன். ஆனால் ஏன் சேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துருவேன். என்ன படிச்சிருக்கீங்க? BE மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். TNPSC தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். 18லேருந்து எழுதிட்டு இருக்காரு சார். 18ல் முடிச்சாரு, இன்ஜினியர் முடிச்சாரு. 18லேருந்து இப்போ TNPSC எழுதிட்டே இருக்கீங்களா? ஆமாம் சார், ஆமாம். ஓகே, இன்னும் எத்தனை வருஷம் டார்கெட் வச்சிருக்கீங்க எழுதலான்னு? இல்லை சார், இப்போ இதான் லாஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வேறு எதனா ஜாப் தான் ட்ரை பண்ணணும் வெளியில். ஸோ நான் எதுவும் ஈஸி நினச்சிட்டேன், ஆனால் இன்ன வரைக்கும் முடியல. ஆக்சுவலாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு 6 வருஷம் இருக்கு. ஆமாம், அது சொல்கிறது அதுதான் உண்மை என்னன்னா இன்னும் பாஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இல்லை, அதனால தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இல்லை வேண்டாம், நம்ம வேறு எதனா வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா நடுவில் வர திடீர்னு மேரேஜ் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, நான் வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும். எப்போ கல்யாணம்?
இப்போ இன்னும் ஒரு 5 மாசத்துல நடக்க போகுது சார். எங்க நாத்தனார் பொண்ணு. பொண்ணு வீட்டில் கேட்கலையா என்ன வேலைக்கு போகிறோம் அப்படின்னு? பொண்ணு நான் வேலைக்கு போறேன், நான் பாத்துக்கிறேன்னுட்டாங்க. இல்லை அவங்க வேலைக்கு போகிறேன்ட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை சார். அதனால என்ன பண்றது முடிச்சு உங்களுக்கு ஓகேவா அது? பொண்ணு எனக்கு என்ன பண்றது சார்? என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லை சார். நான் எவ்வளவு நாளைக்கு நான் அவனை பாத்துக்க முடியும்? இப்போ இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன், இனிமேல் அவளை கஷ்டப்பட்டு அனுப்புற மாதிரி அவங்க இருக்குல்ல. தான் ஓகேன்றாங்களே சார். அம்மாவா நமக்கு ஒரு கடமை இருக்குல்ல. இது வரைக்கும் அவன் இப்படி இருந்தான், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவனை இப்படி மாற்றி உனக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன், இனிமேல் அவனை வச்சு நீ மேய் எப்படி அனுப்புற மாதிரி இருக்குல்ல. நானா பொண்ணு கேட்கல சார். அதெல்லாம் மாறிடுவேன் சார். அதெல்லாம் விருப்பப்பட்டு கட்டிக்கிறேன்றாங்க சார். நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும் சார்? அதான் சரி ஓகே. நீங்கள் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லுங்க, நான் சொல்லலை. பையனை மாற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் ஓகே அதான் பொண்ணு வந்தோட மாறிட்டான் பாரு சார். வேலைக்கு போறேன்றாங்க பாருங்க. இவ்வளவு நாள் போல. போய் வேலைக்கு போறீங்க ரெடி? இல்லை இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். இனிமேல்ட்ட போனேன். இன்னும் 5 months இருக்குல்ல சார் மேரேஜுக்கு. ஓ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போவீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். அப்படிதான். இல்லை கல்யாணம் ஆகும் முன்னாடி வேலைக்கு கல்யாணம் ஆக போகலாம். போதில்ல சார். அம்மாவை பார்த்துக்கலாம், மனைவி பார்த்துக்கணும்ல. அவன் அப்படி மாறாம இருக்க காரணம் அவன் இல்லை, நான் தான் சார். ஒரே பையன் இல்லை சார், அதனால செல்லமா வளர்த்துட்டேன் சார். குச்சமே இல்லை. இல்லை சார், மாறிடுவேன். நீங்க மாற மாட்டீங்க. நான் சொல்றேன் சார் உங்க மேல நம்பிக்கை இல்லை, உங்க அம்மா மேல நம்பிக்கை இல்லை. நீங்க மாறவே மாட்டீங்க. உண்மையிலே அவர் வேலைக்கு போகணும்னு நினைச்சாருன்னா இந்நேரத்துக்கு போயிருப்பாரு. சார் எல்லாமே தெரியும் சார், கார் ஓட்ட தெரியும். நான் இங்கேருந்து அவ்வளோ மதுரைக்கு போவேன் சார், கார் எடுத்துக்கிட்டு கூடவே வருவாங்க. ஸோ அப்பா நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன், அவங்க பாட்டு காலத்துக்கு சீக்கிரம் அதான் போட்டு அப்பா தூங்குவாங்க. ஓட்டுறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அவரும் ஓட்டுறாரு. இப்போ எதுக்கு நம்ம சரி, கொஞ்ச சரி, நேரத்துக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஓட்டலாம். ஓட்டலாம்ல சார். ஏதாவது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு வாங்கலாம், ஓட்டலாம் ஒரு தானே? இன்ட்ரெஸ்ட் இல்ல வேணும்ல சார். டிராவல்ல தூங்கினா செம்மையா இருக்கும் சார். கார்ல அப்படியே பின்னாடி சரிம்மா, படுத்துட்டு தூங்குமா. இப்போ அந்த மாதிரி அவருக்கு தோணாதா? ஒரு 8 மணி நேரம் ஓட்டுறப்போ உங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு பேசாம போயிட்டு வந்துடலாம். இல்ல கார்ல போனா தான் நல்லா இருக்கும். ரோட் ட்ரெயின் ட்ரிப் தான் டிக்கெட் நல்லா என்னைக்குமே புக் பண்ணா அந்த ட்ரெயினை விட்டுருவாங்க சார். எப்போவுமே ட்ரெயினோ பஸ்ஸோ நான் ரிசர்வ் பண்ணதே இல்லை சார். அதனால தான் சார் காரே வாங்கி உங்களுக்கு கார்லேயே கூட்டு போயிட்டு கார்லேயே கூட்டு வரேன். என்ன பண்ணுறது, என்ன வேணாலும் ஆனா இத்தனை வயசு வரைக்கும் சோம்பேறியா இருக்காங்கன்னா அதுக்கு நம்மள தானே காரணம். கண்டிப்பாக நான் தான் சார் காரணம். சின்ன பிள்ளையிலே அடித்து வளர்த்துருக்கானு. இருந்தாலும் இப்போ கூட மாற்றிக்கலாம்ல சார். டூ லேட். ஓகே, நீங்க எந்த வகையெல்லாம் சோம்பேறி? இல்லை நான் சோம்பேறின்னு சொல்லிக்க மாட்டேன். என்னோட கன்வீனியன்ஸுக்கு நான் இருப்பேன். அது நான் ஸ்மார்ட்னஸ்ன்னு சொல்லுவேன், அவங்க சோம்பேறின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, உங்க மகன் எந்த வகையெல்லாம் சோம்பேறி? எழுத மாட்டாங்க. ஆ? எழுத சோம்பேறித்தனம். எழுத சோம்பேறித்தனமா? ஓகே. எழுதுறதுக்கும் இவங்க எல்லாம் சிசிபி கட் காப்பி பேஸ்ட் கூட்டம். சரி, ஓகே, வாய்ப்பு இருக்கு பண்ணிட்டு போறாங்க. அதுல என்ன இருக்கு? எழுதுறப்ப உன் மூளையும் வேலை செய்யும். ஒரு ஆர்டிக்கல் நீ எழுதுறப்ப உனக்கு வந்து கனெக்டிவிட்டி பிரெயினில் வரும். கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறப்ப வராது. இதுங்க தான் அந்த கூட்டமே தனி குடித்தனத்துக்கு அதுக்கு தான் காரணம். இதுங்களாம் தூங்குறதுக்காகவே தனி கொடுத்துறோமா? ஆமாம், தூங்குறதுக்காகவே தனி கொடுத்துறம் போயிடுவாங்க. இப்போ நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சிருவோம், அந்த பெட்ரூம் மட்டும் 10 மணிக்கு வெளியே வரும். ஓகே, ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் ஆமாம், இருக்கும். இங்கே பிரச்சனை வந்து பைசாவில் இல்லை. இப்போ 100 தனி கொடுத்தனத்தில் தூங்குறதுனால தனி கொடுத்துறம் போகிறவங்க கணிசமாக இருப்பாங்க. பின்னால் எல்லாம் அம்மாக்களும் சிரிச்சிட்டே இருக்காங்களா? ஆமா ஆமான்னு. உங்க பையன் வேற எந்த வகையெல்லாம் சோம்பேறியா இருக்காரு? எழுத மாட்டாரு வேற? அவன் 8th 9th படிக்கிறப்ப எங்கள் ஸ்கூலில் என்னை பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க. எதுக்கு? லேட்டுக்கு. அவங்க பிரின்ஸிபால் என்ன கேட்டாங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா எங்கள் பெட்ரூம்லேருந்து எட்டி பார்த்தா கிளாஸ் ரூம் தெரியும். அங்கேருந்து லேட்டாக போகலையா? ஆமாம், டெய்லி லேட் சார். அவன் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வீடு. கேட்கும் போது அப்படின்னு அவமானமா இல்லையா? பாசம் தடுக்குதே.